வேர்க்கடலை 1/4 கிலோ, வெல்லம், ஏலக்காய் பவுடர் சிறிதளவு. இப்போது இந்த வேர்க்கடலையில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர் ஒரு சில ஃபங்க்ஷனில், அதாவது ஒரு 2 விதமான ஃபங்க்ஷன் நடக்கும் இல்லையா, அந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளையார் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது மாதிரி கூம்பு மாதிரி வைப்பாங்க. அந்த பிள்ளையார் அப்படிங்கிறதுல நிறையா வெரைட்டி பண்ணலாம். அதாவது வேர்க்கடலை பண்ணலாம், பொட்டுக்கடலை பண்ணலாம், அப்புறம் அரிசி மாவு பண்ணி முறுக்கு மாதிரி பண்ணலாம், அப்புறம் முந்திரி பருப்பில் பண்ணலாம். இப்படி பலவிதமான இது பண்ணும்போது இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வேர்க்கடலையில் பண்ணக்கூடிய பிள்ளையார் மாதிரி ப்ளஸ் வேர்க்கடலை உருண்டையும் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் வெல்லம் வைக்க போகிறேன். வெல்லத்துக்கு கொஞ்சமாக தான் தண்ணி நீங்கள் ஊற்றணும். தண்ணி அளவு கிடையாது. ஏன்னா இது பார்த்திங்க அப்படின்னா பாகு வர்றதுக்கு தான். ஸோ இந்த வெல்லம் லைட்டாக லூஸ் ஆகிடும். அதனால் ஒரு கொஞ்சம் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா போதும். இப்போது இந்த வெல்லம் உருகி பாகு ஆகட்டும், உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், பாகு உங்களுக்கு வர ஆரம்பிக்குது. பட் இன்னும் பதம் வரல. ஏற்கனவே நம்ம அதிர்த்தத்துக்கு சொன்னோம் இல்லையா, அதை விட இது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். அதாவது என்னென்னா உருட்டின பதம், அதாவது கொஞ்சம் கம்பி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரணும். ரொம்பவும் கம்பி பதம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. இப்போது நான் உங்களுக்கு அந்த பதம் வந்ததும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது நம்ம இந்த வேர்க்கடலை பர்பி பண்ண போகிறோம், ப்ளஸ் பிள்ளையார் பண்ண போகிறோம் இல்லையா. இந்த வேர்க்கடலை பர்பி பண்ணுறதா இருந்தாலும் சரி, எது பண்ணாலும் இதை பாருங்கள், பாகு வெல்லம் வச்சிங்க அப்படின்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பதம் எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம எப்போதும் போல் இந்த தண்ணியில் ஊற்றணும். தண்ணியில் ஊற்றும் போதே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதை பாருங்கள், நிற்கிது பாருங்கள் வெல்லம். ஸோ இது பதம் கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இதை பாருங்கள், சவுண்டு வருது பாருங்கள். அதுதான் உங்களுக்கு பதம் கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போது நம்ம பர்பி பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பிள்ளையார் ப்ளஸ் பருப்பு தேங்காய் கூடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பாருங்கள், நான் ஏலக்காய் பொடி இதில் தான் போடுறேன். காரணம் என்னென்னா, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாகுல போட்டோம் அப்படின்னா நம்ம பாகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைப்போம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் தான் போடுறோம். ஸோ இப்போது போட்டுட்டு இப்போ நான் வெல்லத்தை ஆட் பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு எப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். இந்த வெல்லத்தை ஆட் பண்ணுறது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான், எப்போதும் போல் நம்ம கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். வேணும்னா தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். காரணம் என்னன்னா, வெல்லம் ஓவராக போனால் உங்களுக்கு ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இதை பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெரியும், இதை கிளறும் போதே பாருங்கள், அந்த ஒரு கம்பியாக வருது பாருங்கள். இப்போது வெல்லம் நம்ம வேணும்னா தான் ஊற்றணும். இப்போது பாருங்கள், கம்மியாக தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வெல்லம் அகைன் ஊற்ற போகிறேன். இந்த வேர்க்கடலை பர்பியும் சரி, வேர்க்கடலை பிள்ளையாராக இருந்தாலும் சரி, பருப்பு தேங்காய் கூட இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். பாருங்கள், பண்ணும்போதே உங்களுக்கு அந்த கம்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் நிற்கும். காரணம் என்ன அப்படின்னா, மழை காலமாக இருந்தாலும் சரி, வெய்ய காலமாக இருந்தாலும் சரி, இந்த கம்பி பதத்தில் வந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது வெல்லம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் வெல்லம் ஊற்றிட்டு உங்களுக்கு அடைக்கிறத காட்டுறேன். பாருங்கள், நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை பாருங்கள், மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த மாதிரி நூல் வருது இல்லையா, இந்த நூல் மாதிரி வந்தால் தான் அது கரெக்டான பார்த்தா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளையார் அடைக்க போகிறோம். அது எப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த பிள்ளையார் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ தான் மோல்டிங் வருது. ஸோ இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆயில் தடவிருக்கேன், நெய் கொஞ்சம் தடவிருக்கேன். இப்போ இதை பாருங்கள், இதை மாதிரி எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், இதை மாதிரி அழுத்துனீங்க அப்படின்னா தான் அந்த கார்னர் பகுதியிலையும் உங்களுக்கு கரெக்டாக ஃபுல்லப் ஆகும். இப்போது ஃபுல்லப் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக நான் இது பண்ணியிருக்கேன். இந்த பருப்பு தேங்காய் கூடு ப்ளஸ் பிள்ளையார் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு இதே இருக்குங்க, கதையே இருக்குது. அதாவது என்ன பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி 2 பேரில் ஒருத்தர் பெரியவங்க ஒருத்தர் சின்னவங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளையார்லேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவும் அடைக்க மாட்டாங்க. ரெண்டுத்தையுமே அதாவது ஒரு பேர். இப்போ ஒரு சில வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளையார் அப்படிங்கிறது சிங்கிளாக பண்ணுவாங்க. ஒரு சில சமூகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 பேர் உள்ள மாதிரி தான் பண்ணுவாங்க. அப்போது 2 பேர் அப்படின்னும் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேர் அப்படின்னும் போது 2 வரும். அதில் கணவன் மனைவி அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒன்று பெருசும் ஒன்று சின்னதும் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக காட்டுற மாதிரி இந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போது இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கூடில் ஃபுல்லாக அடைப்பாங்க, ஒரு கூடில் கொஞ்சமாக தான் அடைப்பாங்க. அப்போ தான்
வாழ்க்கைங்கிற 2 சக்கரத்தில் போகிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து வேர்க்கடலை உருண்டை அல்லது பர்பி அப்படிங்கிறத நம்ம பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், வேர்க்கடலை உருண்டை பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், கையில் நீங்கள் லைட்டாக நெய்யை தடவிக்கிட்டு பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இதை பாருங்கள், ஒரு பிளேட்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த பிளேட்டினுடைய சவுண்டும் ப்ளஸ் வந்து இந்த வேர்க்கடலை உருண்டை வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதுதான் கரெக்டு. அந்த சவுண்டு வருது பாருங்கள். இல்லைன்னா பாகு கம்மியான பதத்தில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னன்னா வச்சதுமே அப்படியே ஒரு பிள்ளையார் மாதிரி உட்கார்ற மாதிரி உட்காந்துது அப்படின்னா அது பதம் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போது உங்களுக்கு ஃபுல்லாக உருண்டையை உருட்டுறதை காட்டுறேன் பாருங்கள். இதையே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ட்ரே மாதிரி சின்ன ட்ரேயில் கொஞ்சம் நெய்யோ அல்லது ஏதோ தடவிட்டு நீங்கள் வேர்க்கடலை பர்பி அப்படிங்கிறது மாதிரியும் பண்ணலாம். இந்த வேர்க்கடலை பர்பியில் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் வந்து நெய் தொட்டு பண்ணுறேன். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை பாருங்கள், இந்த மாதிரி அரிசி மாவு இருக்கு இல்லையா, இந்த அரிசி மாவை தொட்டுக்கிட்டு இப்படி தொட்டுக்கிட்டு பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த மாவு கையில், அதாவது வந்து வெல்லம் வந்து ஒட்டாமல் இருக்கும். ப்ளஸ் வந்து இப்போ பர்பி பண்ணும்போது நடுவில் போடுவாங்க இல்லையா, அது இதுதான். இப்போது வந்து பார்த்திங்கன்னா 2 உருண்டையும் ஒன்றா சேராது. அதுக்காக தான் இந்த மாவை நடுவில் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறது. இப்போது உங்களுக்கு உருண்டையை உருட்டி காட்டுறேன் பாருங்கள். இப்போது பாருங்கள், சுவையான வேர்க்கடலை உருண்டை ரெடி. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த வேர்க்கடலை உருண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதையே வந்து நம்ம வந்து ஒரு ட்ரேயில் உருட்டி பண்ணோம் அப்படின்னா பர்பி. ஸோ இந்த பர்பி மெத்தடில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசெல்லாம் சாப்பிட்டுப்போம் இல்லையா, 2 லேயர் மாதிரி இருக்கும்போது அந்த லேயர் வர்றதுக்காக தான் இந்த அரிசி மாவை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறதும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம். இப்போது சுவையான வேர்க்கடலை வந்து பிள்ளையார் அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது பருப்பு தேங்காய் கூடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது வந்து உங்களுக்கு வந்து சிம்பிள் மெத்தடு தான். இந்த மெத்தடு படி தான் நீங்கள் வந்து வேர்க்கடலில் பண்ணக்கூடிய உருண்டையாக இருந்தாலும் சரி, வேர்க்கடலில் பண்ணக்கூடிய பர்பியாக இருந்தாலும் சரி, இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.